யார் பழியோ யார் பிழையோ. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சாங் லிரிக் போஸ்டர் தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோவை செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க. லைட்னஸ்னு இருக்கும், அதையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லிரிக்ஸ் இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அதை மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த பிளெண்டோட ஒப்பாசிட்டி வந்து கரெக்டாக 50 வந்து கொடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஒயிட் இமேஜ் பிளாங்காக கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் அந்த மறுபடியும் அந்த ஒப்பாசிட்டி வந்துட்டு -50 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸை 1 by 1 ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோ சைடில் பார்த்தீங்கன்னா ஷேடோ மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துருங்க. பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்மேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நியூ டெக்ஸ்ட்ன்றதை செலக்ட் பண்ணி மேலே டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. மேலே கார்னரில் ப்ளஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷியோஸ்லாம் இருக்கும். அதில் 4:6 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோவை கிராப் பண்ணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக கிராப் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. லைட்டாக அந்த இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்படியே அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு XYன்னு இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்துட்டு இது மாதிரி லைட்டாக கொடுத்துருங்க. அதுக்கு கீழே ஒய்ன்னு இருக்கும், அதையும் லைட்டாக கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆட் பண்ணுற மாதிரி அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்டாக இருக்கிற அந்த ஆப்ஷனை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இப்படி நான் வந்து தேர்டாக இருக்கிற ஆப்ஷனை இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா அது இப்போ உங்களோட இமேஜுக்கு சைடில் ஷேடோ மாதிரி செட் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே 4th ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்பரண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அல்ட்ராவில் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பிஎன்ஜியாக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து 2 ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. சைடில் லிரிக்ஸ் ஆட் பண்ணோம், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் மீடியமாக ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் அதாவது காப்பின்னு இருக்கும், ஸோ அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இந்த மாதிரி கீழே செட் பண்ணிவிட்டு ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த இமேஜ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க இமேஜும் கீழே இருக்கிற இமேஜும் ஒரே சைஸில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த இமேஜை மறுபடியும் இந்த மாதிரி இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மேலே இருக்க இமேஜ் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் மேலே இருக்க 2 லிரிக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட ஜூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே அந்த காப்பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இது கீழே இந்த சைடில் வந்து செட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஐக்கான் இருக்கும், எகைன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் 2 இருக்கும் லிரிக்ஸு, அதை வந்து கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதையும் கரெக்டாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ சேம் இந்த மாதிரி வந்து அந்த இமேஜுக்கு சென்டரில் இதை செட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோஸ் PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதோட சைஸை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே லைட்டாக இப்போ எப்படி அது மேலே டச் ஆகிற மாதிரி இருக்கோ ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அந்த ரோஸ் ஃப்ளேவரோட சைஸை வந்துட்டு இன்னும் கூட கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவாக மேக் பண்ணிச்சு, இதை வந்து நீங்கள் வீடியோவாக மேக் பண்ணோம் அப்படின்னா ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு
ஃபோட்டோவை ஆட் பண்ணி நீங்கள் என்ன லிரிக்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான சாங்கு கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸில் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.